வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஆட்டிடியூட் எப்படி அதை செம்மைப்படுத்திக்கிறது, ஒய் வி ஷுட் நாட் ஹாவ் நெகட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் அவர் ஸ்டடீஸ், ஒய் வி ஷுட் ஹாவ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடியிங் அப்படின்னு எல்லாம் பார்க்கலாம். பாசிட்டிவ் இருந்தால் நம்ம நல்லா படிப்போம், நல்லபடியாக நம்மளுக்கு மார்க் வரும், நம்ம டீச்சர் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க, வீட்டிலே மார்க் வாங்கிட்டு வந்தால் நம்ம தாய் தகப்பா நம்மளை கொண்டாடுவாங்க. இப்போ அப்புறம் நம்ம இன்சென்டிவ்ஸ் கேட்க முடியும், நிறைய கேட்டு அப்பா கிட்டேருந்து நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்லாம் ஒரு அப்ரோச் மைண்டில் ஒரு எண்ணங்கள் அப்படிலாம் ஓடுறதுன்னு வைங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நல்ல பர்ஃபார்மன்ஸு? நல்ல பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா நல்லபடியாக தேர்வில் மதிப்பெண் வாங்கணும். தேர்வில் மதிப்பெண் வாங்குறதுன்றது மறுபடியும் ஒரு எண்டு ப்ராடக்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை செய்யணும்? ஃபோக்கஸ் இருக்கணும், நல்லா படிக்கணும், படித்ததை அழகாக கொண்டு போய் ஆன்சர் ஷீட்டில் எழுதுறதுக்கு தெரியணும், மனசில் இருக்கிறத கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எழுத தெரியணும். அதுக்கப்புறம் எழுதினதுக்கு இப்படிலாம் எழுத தெரியும்னு ஒரு நம்ம நிறைய தான் படிச்சிருக்கோம், போகிறோம், இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி எக்ஸாம் சூப்பராக படிக்க எழுத முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். ஆனால் இது படிச்சுட்டு தானே வளர்த்துக்கணும். 4 பாடம் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன், ஒரு 12 கேள்விக்கு ஆன்சர் படிச்சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், தைரியமாக பரீட்சைக்கு போக முடியும்? எனக்கு தெரிஞ்சு தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், இது இப்படிலாம் படித்து எழுதியிருக்கோம் டாக்டர், நிச்சயமாக 80% மேலே வரும், நாட் ஈவன் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணவே இல்லை, எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் எழுதியிருக்கேன், ஆனால் கடைசியாக ஒரு 3 கேள்வி எழுதும்போது தான் டைம் இல்லை, ஐ டோன்ட் ப்ராப்பர்லி பிளான் மை டைம், அதான் ரீசனாக இருக்கும். இருந்தாலும் வேகமாக எழுதியிருக்கேன், ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால் அதுக்கு கொஞ்சம் மார்க் நம்பர்ஸ் குறைச்சிடுவாங்க. மற்றபடி 85+ன்றது சர்வசாதாரணமாக வரும் டாக்டர், அதுக்கு ஒரு விதமான குறைபாடும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு? கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நல்லா படிச்சுட்டு போகணுன்னு. ஸோ அது மாதிரி அப்போ எப்போ வரும் அது? எந்த சாப்டரையும் ஒமிட் பண்ணாமல், எந்த கொஸ்டினுக்கும் பதில் படிக்கிறத தவிர்த்து விடாமல் எல்லாத்தையும் தரோவாக படிச்சுட்டு போனால், தரோவா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நடத்தும். அதுக்கு சரியான மீனிங் தெரிஞ்சுட்டா நம்ம யாருமே படிக்காத எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போக மாட்டோம். ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது, நம்ம அதுக்கு ஹால் டிக்கெட் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹால் டிக்கெட் வாங்கியாச்சுன்னு சொன்னோடனே என்ன அர்த்தம்? வி ஆர் ரெடி டு ரைட் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ், வி ஆர் ப்ரிப்பேரிங். நிறைய முடிச்சாச்சு, இன்னும் ஒரு அன்னன்னைக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டா போகிறோம், வி கேன் கோ அண்ட் கம்ப்ளீட் அவர் அந்த ஃபார்மாலிட்டிஸ். ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் எழுதி கொடுக்குற அது ஒரு ஃபார்மாலிட்டிஸாக தான் இருக்கும். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பயமே இல்லைன்னா, ஃபியர் இல்லாட்டா ஆங்ஸைட்டி எங்கே வரப்போகிறது? பயமே இல்லை, மன அழுத்தம் இல்லை, அதுக்காக நம்ம வி டி நாட் கெட் இன்டு அவர் செல்ஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், அது மாதிரிலாம் நெகட்டிவ்ஸ்க்கு மேலே நெகட்டிவ்ஸ்க்கு போயிட்டே இருக்க முடியாது. தெர் இஸ் நோ சச் திங் அட் ஆல். அப்போது முழு மனதோட எல்லா பாடங்களையும் சிறப்பாக பயன்படுத்தி சிறப்பாக நம்ம படித்து நம்ம மேலுக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன ஆகுது? நிறைய இதில் கேர்ள் சைல்டு தான் இந்த லேர்ட் சைல்ட்ஹுட்டில் ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இல்லை, ஈக்குவலி பாய்ஸ் ஆர் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க? டயத்தை ரொம்ப வேஸ்ட் தான் பண்ணுறாங்க. இந்த கேட்ஜெட்ஸ்லாம் சேர்ந்து பிள்ளைங்களோட டயத்தை அப்படியே சுவாகா பண்ணிவிடுறது. இல்லாட்டி போனால் இந்த இருக்கவே ஒரு இடியட் பாக்ஸு, அதுவும் எந்த நேரமும் அவங்களோட டயத்தை ஊரில் இருக்கிற சீரியல்லாம் பார்த்துட்டு, அப்புறமா ஊரில் இருக்கிற சண்டை சினிமாலாம் பார்த்துட்டு அப்புறமா. ஆனால் 1-2 விஷயம் பிள்ளைங்க இந்த லேட் சைல்ட்ஹுட்டில் 13லேருந்து 17, 19 வரைக்கும் இருக்கிற அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க 3 விஷயம் மனசில் வாங்கிக்கணும். என்னன்னு கேட்டால், எந்த ட்ராமாவாக இருந்தாலும், எந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக இருந்தாலும், அது எல்லாமே தே ஹவ் பீன் பெய்டு ஃபார் இட். கிரிக்கெட் கூட எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு அங்கே விளையாட்டு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அப்புறம் ட்ராமாலாம் எடுத்துக்கோங்க, சினிமா எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப டைம் பாஸாக இருக்குது, ஜாலியாக டைம் போடுது. ஆனால் நம்மளோட டயத்தை ஜாலியாக செலவு பண்ணுறதுக்கு ஹி ஹஸ் பீன் பெய்ட் ஃபார் இட். அப்போ நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யார் பே பண்ணுவாங்க? பேமெண்ட் கிடைக்குமா? அதுக்கு என்ன ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமா நம்ம டயத்துக்கு? அதெல்லாம் கிடைக்காது. யூ ஆர் வேஸ்டிங் த டைம். என்ஜாய் பண்ணினா டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நம்மளோட என்ன டார்கெட் வேறு என்னமோ, நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அவர் டார்கெட் இஸ் டு ஸ்டடி வெல், அவர் டார்கெட் இஸ் டு என்ன பண்ணணும்? எக்ஸாமினேஷன் சிறப்பாக எழுதணும். ஆன்சர் ஷீட்டில் நம்மளோட ஆன்சர் இட் ஷுட் ஸ்பீக் அபவுட் யூ. நம்மளுக்கு வேறு நம்ம பேர் கூட நம்ம பப்ளிக் எக்ஸாமில் பேர் எழுத முடியாது. வி கேன் ரைட் ஒன்லி அவர் நேம் கிடையாது. அதுக்கு பதில் என்ன? வி கேன் ரைட் ஒன்லி அவர் நம்பர்.
அந்த நம்பருக்கு அது நம்மளை பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம ஆன்சர் ஷீட்டு சூப்பராக இருக்கணும். சுமாராக இருக்கக்கூடாது, சூப்பராக இருக்கணும். அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? இப்போ படித்தா தானே நடக்கும். நல்லா படித்தா மட்டும் போகாது, மனசில் நிறுத்திக்கணும். தட் இஸ் எழுதினா ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்டாக்க நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், சிறப்பாக வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் ஒரு ஆன்சர் படிச்சுட்டா அந்த ஆன்சருக்கு 2-3 விதமாக கூட கேள்வி கேட்கலான்ற அந்த ஒரு டெக்னிக்கையும் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்படி ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா இந்த ஆன்சருக்கு ஒரு கேள்விக்கு இது பதிலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்சர் வரா மாதிரி வேறு மாதிரி கூட கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு 3 அல்லது 4ஆம் கிளாஸ்லேருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க துவங்கினா அந்த மாதிரி அதர் சைட்லேருந்து அந்த கேள்வி கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த பதில் எழுதினாலே அதுக்கு சரியான ஆன்சர் தான் அது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நிறைய பசங்களுக்கு அந்த உல்ட்டாவாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சிக்க தெரியாது. ஸோ தட் ஹாஸ் டு பி என்ன பண்ணணும், ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கையில் எடுத்து தான் கொடுத்து புரிய வைக்கணும். அப்படி புரிஞ்சிருத்தோன்னு சொன்னால் கேள்வி ஒருவேளை ட்விஸ்டடாக இருந்தால் கூட யூ கேன் ரைட் தி ஆன்சர் விச் யூ ஹேவ் லேர்ன்ட் வெரி வெல். அப்போ ஆன்சர் ஷீட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இப்படி இருக்குன்னு. இதை பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் காத்துட்ருக்காம வகுப்பறையில் எழுதக்கூடிய மாதிரி வினாத்தாளை நம்ம பார்த்து எழுதுகிறோம் இல்லையா, சில சமயத்தில் கிளாஸ் ரூம்லேயே சில எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துலையே அந்த டீச்சர் அதுபோல் சொல்லி கொடுத்தா இட் வில் பி இன் அவர் ஸ்ட்ரைடு. அது மாதிரி ஒரு ஆன்சர் தெரியல, ஐ ஹவ் மிஸ்ட் இட் அப்படின்னு சொல்லாமையே எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு நடுவில் வளர்த்து கொடுத்தா தட் வில் என்ன பண்ணோம், பிள்ளைங்கள ரொம்ப தூரம் கூட்டி போகும், அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸு சிறப்பாக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.